அந்த ஆயில்ய நட்சத்திரம் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நட்சத்திரம். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. கோபங்கிறது டக்குன்னு வந்துடும் ஒரு கோபம். ஸோ அடங்க மாட்டாங்க யாருக்கும். அவங்கள அடக்கணும்னா அன்பாக பேசினா தான் அடக்க முடியும். ஆயில்யத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அப்படித்தான். அவங்கள அடக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா உடனே பதிலுக்கு பதில் பேசி அவங்க ஆத்திரத்தை தீர்த்துக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. யார் அது பொருளையும் களவாட மாட்டாங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறது இல்லாமல் மேக்ஸிமம் தான். 100%லாம் அடித்ததில் சொல்லவே கூடாது ஜோதிடத்தில். யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்களை கெடுத்துட மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட, பசங்கக்கிட்ட, கணவர்கிட்ட, மனைவிக்கிட்ட பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர வெளியில் போய் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க மாமியாருக்கு எப்படி அடங்கி போவாங்க? பொதுவாகவே இன்றைக்கி அது பேசிக்காகவே அதுக்கு ஒரு விஷயம் எனக்கு சொல்கிறேன்னா, மாமியாருக்கு அடங்கி போக மாட்டாங்கன்னு ஆகாதுன்ட்டாங்க. இப்போ ஊறுகாய் ஆகாதுன்னா பிடிக்காது, ஆகாது. பிடிக்காதுன்னா எனக்கு சாப்பிட பிடிக்காது. ஆகாதுன்னா சாப்பிட்டா எனக்கு வயிறு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிவிடும். ஆகாதுங்கிற வார்த்தை அதுதான். ஸோ அதனால் ஆயில்ய நட்சத்திரம் அவ்வளோ சீக்கிரம் சமாளிக்க முடியாது. அதுக்காக மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லி விட்டாங்க.